ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா HLookup பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைமே VLOOKUP பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லுக்கப். HLookup அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லுக்கப். ஸோ அந்த வெர்டிக்கல் லுக்கப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரோ லெவலில் செக் பண்ணி எடுத்துக்கிட்டு வரும். ஹரிசாண்டல் லுக்கப் HLookup அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் செக் பண்ணி எடுத்துக்கிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் சாம்பிள் டேட்டா எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலமும் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். நேம் 1 அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட எனக்கு மார்க், ஐடி, லாஸ்ட் நேம் ஏதோ ஒன்று வேணும். நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் அதே ஃபார்முலா தான், பட் காலம் வைஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HLookup அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. ரெஃபரன்ஸ் லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் இந்த வேல்யூ செக் பண்ணுன்னு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் அரே அப்படிங்கிறது எனக்கு இந்த எல்லா வேல்யூவும் செக் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோ ஆஃப் இன்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாவது ரோவில் இருக்கிற வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இது நேம் 1 அப்படி, அதாவது ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1, மார்க்ஸ் அப்படிங்கிறது 2, ஐடிங்கிறது 3, லாஸ்ட் நேம்ங்கிறது 4. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மார்க் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்ராக்சிமேட் மேட்ச். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச். இந்த எக்ஸாக்ட் மேட்ச்ங்கிறது இந்த நேம் 1 அப்படிங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆனால் எடுத்துக்கிட்டு வரும், அப்படி இல்லைன்னா எடுத்துக்கிட்டு வராது. அப்ராக்சிமேட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற வேல்யூலேருந்து கொஞ்சம் மேட்ச் ஆச்சுனாவே எடுத்துக்கிட்டு வரும். மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் கொடுக்கணும், அப்போ தான் ப்ராப்பராக வேல்யூ கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை 0 1 கொடுத்துக்கலாம். 0 அப்படின்னா ஃபால்ஸ், 1 அப்படின்னா ட்ரூ. நான் 0ன்னு கொடுத்துக்கிறேன், க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் நேமோட நமக்கு மார்க் வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ எல்லாம் காப்பி பண்ணி ஸோ இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி ஃபார்முலா எழுத்து வர்றதுக்கு முன்னாடி இந்த டேபிள் ஆஃப் அரேவை F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, அப்போதான் அந்த டேபிள் ஆஃப் அரே சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணிடுறேன். சாரி, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ வந்து எண்டுக்கு மட்டும்தான் வந்துருக்கு, ஸ்டார்டிங்க்கு வரல. அதனால நான் ஸ்டார்டிங்க்கும் ஹார்ட் கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ட்ரி லிஸ்ட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டெக்ட் பண்ணால் எக்ஸாக்டாக எல்லாத்தோட மார்க்கும் வந்துருச்சு. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களோட ஐடி வேணும் அப்படின்னா நான் அதுக்கு லுக்கப் எழுதுறேன், HLookup. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு டேபிள் ஆஃப் அரே. இங்கே F4 கொடுத்துட்டீங்கன்னா ஹார்ட் கோட் ஆயிரும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3வது இருக்கிற ஐடி வேணும், அடுத்து எக்ஸாக்ட் மேட்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு ஐடி எடுத்துட்டு வந்துருச்சு. சப்போஸ் இதுலேயே உங்களுக்கு வந்து வேணும், எனக்கு லாஸ்ட் நேம் வேணும்னா இந்த 3 நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதோட லாஸ்ட் நேம் வந்துச்சு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம HLookup யூஸ் பண்ணோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.